8ஆம் வகுப்பு திருக்கேதாரம் என்ற கவிதை பேழையினோட ஆசிரியர் சுந்தரரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சுந்தரர் இவர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் தான் சுந்தரர். தேவாரம் 3 பேர் பாடியிருப்பாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அப்படின்னு 3 பேரில் ஒருத்தர் தான் சுந்தரர். இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தோம்னா நம்பியாரூரார், தம்பிரான் தோழர். எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சுந்தரர். இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு. தேவார பாடல்களில் 7ஆம் திருமுறை அருளியவர் யார்? சுந்தரர். இது ஒரு கொஷின். 7ஆம் 1, 2, 3 திருஞான சம்பந்தருடையது, 4, 5, 6 திருநாவுக்கரசருடைய திருமுறை. 7ஆம் திருமுறை தான் சுந்தரருடையது. இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார். இவர் திருத்தொண்ட தொகையை எழுதியவர் யார்? எத்தனை கொஷின் இது! முக்கியமான இந்த நூல்வெளி முக்கியமானதுமா. திருத்தொண்ட தொகையை எழுதியவர் யார்? சுந்தரர். இவர் எழுதிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு தான் சேக்கிலார் என்ன செஞ்சாரு? பெரிய புராணத்தை படைத்தளித்தார். அப்ப பெரிய புராணத்தின் ஆசிரியர் யாரு? சேக்கிழார். பாருங்க, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் தேவாரம் பாடியவர்கள் எத்தனை பேர்? 3 பேர். மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம். ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு டேஷ் ஆகும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு டேஷ் ஆகும். தேவாரம். இதில் எத்தனை வினாக்கள் இருக்கு பாருங்க. இந்நூலை தொகுத்தவர் யார்? தேவாரம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? நம்பி ஆண்டார் நம்பி. இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல் தான் இங்கே தரப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, இந்த தேவாரம்க்கு பொருள் தே கூட்டல் ஆரம்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படின்னு பொருள். இதையே தே கூட்டல் வாரம்னு பிரித்தோம்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள். பிரித்தலே 2 விதமாக பிரிக்கலாம் தேவாரத்தை. தே கூட்டல் ஆரம், ஆரம்னா மாலை, நமக்கே தெரியும். வாரம் அப்படின்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு பொருள் கொள்ளப்படும். பதிகம்னா 10 பாடல்களை கொண்டது. இதுவும் முக்கியம். 10 பாடல்களை கொண்ட பாடல்களின் தொகுப்பு டேஷ் பதிகம். இதில் எத்தனை வினா இருக்குது பாருங்கள். சரிங்களா? இதில் ஒரு 7-8 வினா இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. நல்லா இதை பார்த்துக்கோங்கம்மா.